இதப்பா கோபி வந்திருக்கேன். என்ன பாராதா ராதா. சிஸ்டர் ப்ளீஸ் 1 minute. ராதா என்ன பாருமா, என்ன பாரு ராதா. என் கூட வா. கோபி, இப்ப பிறக்க போறது உன் குழந்தை. நீ செஞ்ச பாவத்துக்கு அடையாளம். அப்படின்னு அந்த குழந்தைய ராதா வளர்ப்பாளா? அந்த அவமான சின்னத்தை பார்க்கவே மாட்டேன். குழந்தை பிறந்ததும் அதை மறந்துட்டு அவளும் அவளுக்கு வரப்போற கணவனும் பாரினுக்கு போறாங்க. பெத்த பிள்ளைய விட்டுட்டா போறா? விரும்பி பெத்த பிள்ளையா இருந்தா எடுத்துட்டு போவா. இது வேண்டாத பிள்ளை தானே, அதனால விட்டுட்டு தான் போறான். குழந்தைய கொண்டுட்டு போய் எங்க விட போறீங்க? இந்த மாதிரி அசிங்கங்களை வளர்க்க இடமா இல்ல. எத்தனையோ அநாத விடுதி இருக்கு. ஐயா, இது ரொம்ப அநியாயம். எது அநியாயம்? வீதியில விட்டறியாம அநாத விடுதியில சேர்க்கிறதா? தாயும் தகப்பன் உயிரோடு இருக்கும்போது எதுக்காக அந்த குழந்தை அநாத விடுதிக்கு போகணும்? 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் அதை வெறுத்தாலும் பாசத்தோட வளர்க்கறதுக்கு அப்ப நான் இருக்கேன். தயவு செய்து அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. குழந்தைய இப்ப கெஞ்சி வாங்கிட்டு போய் அப்புறம் ராதாவை என்னையும் மிரட்டி சொத்துல குழந்தைக்கு பங்கு இருக்குன்னு சொந்தம் கொண்டாடவா? உங்க சொத்துக்கு என்னைக்குமே உரிமை கொண்டாடி நான் வரமாட்டேன். குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செய்து என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். குழந்தைய பத்தி தாய்க்கோ தாயை பத்தி குழந்தைக்கோ எப்பவுமே தெரியக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். இந்த ரகசியம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இனிமே என் மக வாழ்க்கையில நீ தலையிடவும் கூடாது. இதுக்கு சம்மதம் நான் குழந்தைய அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இல்ல எத்தனையோ அநாத விடுதி இருக்கு, தூக்கி எறிஞ்சிருவேன். பிறக்க போற என் குழந்தை மேல ஆளையா சொல்றேன். இந்த ரகசியத்தை வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்ப சரி, குழந்தைய கொடுக்குறேன். தேங்க்யூ. ஒரு குட் நியூஸ். உங்களுக்கு ஒரு அழகான பேர பையன் பிறந்திருக்கான். மூக்கும் முடியும் அசல் இவர் மாதிரியே இருக்கும். ராதா எப்படி இருக்கா? அந்த அம்மா ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு சந்தோஷ சமாச்சாரம் சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுக்க கூடாது? தேங்க்யூ சார். தாயும் குழந்தையும் சௌக்கியமா இருக்காங்க. ஆனா குழந்தை பிறந்ததுல இருந்து ராதா மயக்கமா இருக்கா. சுய உணவு வரத்துக்கு கொஞ்சம் நேரமாகும். பயப்படாது. மூர்த்தி, நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் கோபி. மூர்த்தி, குழந்தைன்னா இவருக்கு ரொம்ப பிரியமா. இவரே வளர்க்கறேன்னு சொல்றாரு. அதனால குழந்தை இவர்கிட்டே கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைய நீயா வளர்க்க போற? ஆமா டாக்டர். என் மனசுல எவ்வளவோ கவலை இருக்கு. அதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? கடவுள்கிட்ட தான் சொல்லணும். இதையெல்லாம் கேட்க கடவுள் நேரா வரமாட்டார். அதனால தான் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கிறேன். ஏன்னா கடவுளும் குழந்தைய ஒண்ணு பாருங்க. யாரோ பெத்த பிள்ளைய நீ எடுத்து வளர்க்கிறேன்னு சொல்ற பாரு. கோபி, உன் மாதிரி நல்ல புத்தி எல்லாருக்கும் இருந்தா இந்த உலகத்துல அனாதைகளே இருக்க மாட்டாங்க. டாக்டர், குழந்தைய எடுத்து வளர்க்கறது பெருசு இல்ல. அந்த மாதிரி ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பெரிய மனுஷனுக்கு மனசு வருது பாருங்க, அதுதான் ரொம்ப. சார், உங்க பேர பையன் எவ்வளவு அழகு பாருங்க சார். சிஸ்டர், அந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க. அவர் தொட்டா ஒட்டிக்கும். சிஸ்டர், பாரத்தை ஃபில் பண்ணி மிஸ்டர் கோபி கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கிங்க. எஸ் டாக்டர். வரேன் டாக்டர். கோபி, தாய் தகப்ப இல்லாத குழந்தைகள் எத்தனையோ அநாத விடுதியில இருக்கு. அங்க கொண்டு போய் உங்க பணத்தை கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமாவது ஏற்படும். இந்த குழந்தைக்கு அப்ப இருக்கா, இத வளர்க்கறதுக்கு அவளுக்கு தைரியமும் இருக்கு. செல்வநாயகம், ராதா மயக்கம் தெளிஞ்சு குழந்தை எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? செத்து போச்சு. இல்ல, இருக்காது. என் குழந்தை செத்து இருக்காது. அது முகத்தை கூட நான் பாக்கலப்பா. எங்கப்பா என் குழந்தை? அம்மா, குழந்தை முகத்தை நீ பார்த்தேன்னா ரொம்ப வேதனைப்படுவேன்னு தான் அதை புதைக்க சொல்லிட்டு. அம்மா, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு விருந்தாளி வந்திருக்காரு பாத்தியா? அடடே, இது யார் குழந்தைப்பா? இனிமே நம்ம குழந்தை தான் வச்சுக்கே. என்ன சொல்ற? நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து எனக்கு கோயிலுக்கு போக நேரம் இல்ல. இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன். யாரோ ஒரு ஏழை பொண்ணு இந்த குழந்தைய பெத்துட்டு செத்து போயிட்டாளா. பூசாரி இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்து நீ வளர்க்கறியாப்பான்னு கேட்டாரு. சரி, நான் வளர்க்கிறேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா, இந்த குழந்தைய நாமே வளர்க்கலாம் இல்ல?
தாராளமா வளர்க்கலாம்ப்பா. குழந்தை அழகா இருக்குல்லம்மா. சின்ன வயசுல நீ இப்படியே தான் இருப்ப. உனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் இதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இதை என் குழந்தையாவே நினைச்சுக்கம்மா. ஆமா கோபி, இத பார்த்தா வேற வீட்டு பிள்ளை மாதிரியே தெரியல, நம்ம வம்சத்து குழந்தை மாதிரியே இருக்கு. நீ குழந்தைய பாத்துக்கம்மா, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். சரிப்பா. சிஸ்டர் சிஸ்டர், ராதா குழந்தை பிறந்துடுச்சா? அந்த குடும்பம் ஏமா கேக்குறீங்க? பிறந்ததுமே குழந்தை செத்து போயிடும். அதே நினைச்சு அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ பாவம், ஆண்டவன் இப்படியா சோதிக்கணும்? ஆண்டவன் நம்மளை இப்படி சோதிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா இனிமே என்னம்மா பிரயோஜனம்? நடந்ததை மறந்துருமா? எப்படிப்பா மறக்க முடியும்? என் வாழ்க்கையில ஏற்பட்ட ஏமாற்றத்தை அந்த குழந்தைய பார்த்தாது மறக்கலான்னு நினைச்சேன். ஆனா அதை என் கண்ணால கூட பார்க்க முடியாம போயிடுச்சேப்பா. ராதா, எல்லாம் கேள்விப்பட்டேன். உனக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாதும்மா. என்னம்மா செய்யறது? விதி இப்படி விளையாடுது, அதை தடுக்க முடியுமா? இது ஒரு அநாத குழந்தை. இது கண்ணை திறந்ததும் தாய் கண்ணை மூடிட்டாளா. கோவில் பூஜாரி இத வளர்த்துக்கான என் மகன்கிட்ட கொடுத்தாரா. அம்மா, தாயை பறி கொடுத்த பிள்ளை, பிள்ளை முகத்தையே பார்க்காத தாயும் தான் இந்த உலகத்திலேயே பெரிய துரதிருஷ்டசாலிக்கு. அழாதம்மா, இந்த குழந்தை முகத்தை பார்த்தாவது உன் மனசை தேத்துக்க. ரொம்ப அழகான குழந்தை. வேணும்னா இந்த குழந்தைய நீயே வச்சுக்கோங்க. தானா? ஆமாம்மா, இந்த குழந்தைக்கோ தாய் இல்லை, உனக்கும் குழந்தை இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கும். பிறந்ததும் தாயை பறி கொடுத்து, தாயானதும் பிள்ளைய பறி கொடுத்து, தாயும் இல்லாம பிள்ளையும் இல்லாம வாழணும்னு அந்த ஆண்டவன் தலையில எழுதியிருக்காமா. இந்த குழந்தை உங்ககிட்ட இருக்கட்டும். லட்சுமிமா, லட்சுமிமா, மகன் எங்க? எதுக்குமா? குழந்தை மட்டும் வாங்கிட்டு வந்தாரு, பாரத்துல கையெழுத்து போட வேணாம். இந்த குழந்தைய பூஜாரி கொடுத்ததாயில அவன் என்கிட்ட சொன்னா. பூசாரியா? உன் மகன் டாக்டர்னு சொல்லி இருக்கும், அது உன் காதுல பூசாரின்னு கேட்டு இருக்கும். இது ராதாமா பெத்த குழந்தை. ராதாவோட குழந்தையா? பிரியப்பட்டு வளர்க்கணும்னு மகன் கேட்டாரு, டாக்டர் கொடுத்தாரு. ஐயோ, வாய் தவறி சொல்லிட்டு இந்த ரகசியத்தை வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரு. சொன்னா என் டூட்டே போயிடும். அம்மாமா, லட்சுமிமா, உன் மகன் வந்த உடனே அனுப்பி. அம்மா, எங்க போயிட்டு வர? ராதாவை பார்க்க போயிருந்தேன். ராதாவையா? ஆமா, அவகிட்ட இந்த குழந்தைய காட்ட போயிருந்தேன். அம்மா, ஏன்பா தகச்சு போய் நிக்கிறேன்? ஒண்ணும் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வரதுக்காக போனேன். இந்த பால். கோபி, என் முகத்தை பார்த்து பேசு. இந்த குழந்தை உனக்கு எப்படி கிடைச்சது? நான் தான் சொன்னேன், கோவில்ல பூசாரி கொடுத்தாரு. கோவில்ல பூசாரி கொடுத்தாரா இல்ல ஆஸ்பத்திரியில டாக்டர் கொடுத்தாரா? அம்மா, கோபி, உனக்கு பொய் சொல்லவே தெரியாதே, எப்படிடா இந்த புத்தி வந்துச்சு? அம்மா, பூசாரி தான். பேசாதே. டாக்டர் கிட்ட இருந்து இந்த குழந்தைய வாங்கினதுக்காக பாவத்துல கையெடுத்து போட நர்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, உண்மையை சொல்லுடா, இது ராதாவோட குழந்தை தானே? இந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னு பொய் சொல்லி அங்க ராதாவை ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த கோவில்ல கிடைச்சதுன்னு பொய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? உண்மையை சொல்லுடா. பெத்த தாய்கிட்டயே பொய் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு எப்படி வந்தது? ஏன் வந்தது? அம்மா, உனக்கு ராதாவுக்கு என்ன சம்பந்தம்? உண்மையை நீயே சொல்றியா இல்ல நானே போய் ராதாவை கேட்கட்டுமா? அம்மா, உன் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன ஊமையாக்கிடுச்சு. என்ன எதுவுமே கேட்காதம்மா, எதுவுமே அம்மா, 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 இல்லம்மா. அம்மா, நான் சொல்றதை கேளுமா. ஐயோ அம்மா, செஞ்சுக்கணும்மா. அம்மா, போராடும்மா. அம்மா, கோபி, இனிமே நான் பிழைக்க மாட்டேன். இந்த கடைசி நேரத்திலேயாவது
உண்மையை சொல்லிடுப்பா. இது இது உன் குழந்தை தானே? சாக போற நேரத்திலேயாவது இந்த நல்ல செய்தி கிடைச்சது. இப்ப நான்